பிரபல தெலுங்கு திரைப்பட நடிகரான கோட்டா ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு காலையில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை டோலிவுட் சைடு ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் அவரோட கடைசி வீடியோ ஒன்று சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மற்றும் தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு 700க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வைரலானவர் தான் கோட்டா ஸ்ரீனிவாசன். காமெடி இது மட்டும் இல்லாம ஆக்ஷன், அதே போல வந்துட்டு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு என்ன மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் ரொம்பவே சீரும் சிறப்புமா பண்ணுவாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 83 வயசாச்சு. சமீபத்துல தான் அவரோட பிறந்த நாளை கூட கொண்டாடி இருந்தாரு. இந்த ஒரு நிலையில அவரோட ஃபோட்டோ ஒண்ணு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருந்துச்சு. அந்த ஒரு ஃபோட்டோல ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா மொத்தமா மாறி இருந்தாரு. கால்ல விரல்கள்லாம் அகட்டம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதனால ரசிகர்கள் ஷாக் ஆகி அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. இது சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆகவே உடனடியா அவர் சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. அதுல எனக்கு சமீபத்திய காலமா உடம்பு முடியல அப்படின்னும், அதற்காக ஒரு சில சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னோட கால்கள்ல விரல்கள்லாம் அகற்றம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து இப்ப நான் நலமா இருக்கேன். எனக்காக எத்தனையோ ரசிகர்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. சில பேர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு பார்சல்லாம் பண்ணி விட்டுருந்தீங்க விபூதிய. நெறைய பேர் சோசியல் மீடியால டேக் பண்ணிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்க எல்லோருக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் என் மேல கொண்டிருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட நன்றி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன ஒரு பாக்கியவனா படைச்சிருக்காரு அப்படின்னு நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. ஆனா அந்த வீடியோ வெளியிட்டு ஒரு 20 நாளுக்குள்ளேறவே அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப அந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. சடனா சாருக்கு இப்படி ஆகிருச்சு. அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் வேணுனாங்க. பட் கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்னு ரசிகர்கள் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.